சன்னா மசாலா குருமா வைக்க போகிறேன். பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன். அடுத்து வெங்காயம் போட போகிறேன். குருமாவுக்கு என்னென்ன அரைச்சிருக்கேன் காமி சொல்கிறேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய தக்காளி 10 தக்காளி, பட்டை, தேங்காய், முந்திரி எல்லாம் போட்டு நெய்ஸாக அரைச்சிருக்கேன். எங்கிட்ட சோப்பு கடலை தான் இருந்துச்சு, கொண்டைக்கடலை அதான் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குது. தக்காளி போட போகிறேன். தக்காளி எல்லாம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுருக்கு. மசாலா பொடியெல்லாம் போட போகிறேன், காமிக்கிறேன். எங்கிட்ட சன்னா மசாலா பொடி இருந்துச்சு, அதை போட போகிறேன். 1 ஸ்பூன் போட்டு காமிக்கிறேன். மசாலா பொடி மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவும் போட வேண்டாம். இதுலேயே எல்லாமே இருக்கும். நான் போடுறேன். பச்சை வாசனை போட்டு பச்சை வாசனை போடணும். தேங்காய் அரைச்சி ஊற்றணும்ல, தேங்காய் அரைச்சி வச்சுக்கணும், அதில் ஊற்றணும். வதங்கிட்டு காமிக்கிறேன். உப்பு கடலையில் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டு பாருங்க. கடலை எல்லாம் வந்துருச்சு. பாருங்கள், கடலையோட வெல்லம் வந்துச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றியிருக்கேன். நல்லா கடலையோட வெல்லம் ஊற்றி அலம்பி ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வச்சு கொதிக்கிட்டோம். இந்த கடலையை போட்டு தண்ணி ஊற்றலாம். அடுப்பு பெருசாகிக்குங்க. தேங்காய் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டி கொடுத்தாச்சு. இனி கொண்டைக்கடலை போட்டிருக்கேன். ஒரு கொதிக்கிட்டு அந்த கடலையோட வெல்லம் வச்சு ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். பாருங்க, சன்னா மசாலா கிரேவி ரெடி. நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் புளிப்பு இருக்குது. எனக்கு கொஞ்சம் புளிப்பு வேணும் கிரேவி. பாருங்களா, கெட்டியாச்சு. பாருங்க, இன்றைக்கி பூரி போட போகிறேன். பூரிக்கு மாவெல்லாம் பிணைஞ்சி வச்சுருக்கேன். பூரி போட்டு காமிக்கிறேன். அடுத்து சன்னா மசாலா கிரேவி ரெடி. சன்னா மசாலா கிரேவி ரெடி. அடுத்து பூரி போட போகிறேன், காமிக்கிறேன். பாருங்கள், பூரி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், கீழே மெசேஜ்